Hello, I am Dr. Paulus D. Prakash, MS, General Surgeon. நான் பல கிறிஸ்தவ ஆலயங்களுக்கு நானும் எனது மூத்த மகளும் சென்று பலவிதமான ப்ரோக்ராம்ஸ் கொடுத்திருக்கிறோம். And we have donated so many things for the poor people. இயேசுநாதர் அவர் வாழ்ந்த சமயம் மண்ணுலகில் அற்புத பெருவிழா, ஸ்பைனல் கார்டு இன்ஜுரி, ஸ்பைனல் கார்டு டேமேஜ், டிஸ்பிரலாப்ஸ், ஷியாட்டிகா, அவ்வாறு பெட்ரிடனாக இருந்தவனை மிக இலகுவாக அவர் குணப்படுத்துகிறார். அதற்கு பின்னால் ஒரு பேரப்ளிஜியா, அதாவது லம்பார் வெர்டிப்ரா, அது குறுக்கே ஒரு மனிதனுக்கு குறுக்கே உடைந்த பின் அந்த ஸ்பைனல் கார்டு, கார்டோ எக்வைனா அவையெல்லாம் டேமேஜ் ஆன உண்மன் 2 காலும் செயலிழந்து அவன் இவ்வாறு படுத்து கிடக்கிறான், நடக்க முடியவில்லை. he has to use some sticks. அவ்வாறு இருக்கிறான். இயேசு இந்த இடத்துக்கு வந்து விட்டார் என்ற உடனே அந்த கூட்ட நெரிசலை அவர்கள் தாங்க முடியாமல் கூரையை பிச்சு உடைத்து அவர்கள் அந்த மனிதனை கொண்டு வரார்கள். இயேசு கோபப்படவில்லை, அவர்களின் விசுவாசத்தை பார்த்து பாராட்டுகிறார். தனது கையை பிடித்து அவரே பரிசுத்தாவிதான் அவனுக்கு ஆதாமை யெகோவா படைத்தது போல் தனது பரிசுத்தாவி அவனுக்கு அனுப்பி அவனது ஸ்பைனல் கார்டு, வெர்டிப்ரா, டிஸ்பிரலாக்ஸ் எல்லாவற்றையும் நிமிடங்களில் சரி பண்ணுகிறார். அவன் எழுந்து உடனே நடக்கிறான், ஓடக்கூட செய்வான். இந்த காலகட்டங்களில் ஸ்பைனல் இன்ஜுரி, ஷியாட்டிகா, ஆர்த்தோபெடிக் கேர், ஆர்த்தோபெடிக் ட்ரீட்மெண்ட் பியாண்ட் இன்சூரன்ஸ், வாட் எக்ஸ்பெண்டிச்சர். இயேசு இலகுவாக அவர் குணப்படுத்துகிறார். மக்கள் கூட்டம் வெள்ளம் போல் வந்தது. வீட்டின் வாசலிலும் வெளியிலும் நிற்க இடமே இல்லாமல் அனைவரும் கூடினர். அந்த இடத்தில் இயேசு தேவனுடைய வசனங்களை அன்போடு போதித்தார். அந்த நேரத்தில் 4 பேர் தங்கள் நண்பனை, நடக்க முடியாத திமிர்வாதத்தால் பாதிக்கப்பட்டவரை சுமந்து கொண்டு வந்தனர். ஆனால் மக்கள் கூட்டத்தால் இயேசுவை நேரில் சந்திக்க முடியவில்லை, அவர்களை நிறுத்த முடியவில்லை. அவர்கள் ஒரு துணிவான முடிவு எடுத்தார்கள். வீட்டின் மேலே ஏறி கூரை ஓரமாக களைந்து நண்பன் படுத்திருந்த படுக்கையை கயிறுகளால் மெதுவாக இயேசுவின் முன் இறக்கினார்கள். அவர்களின் விசுவாசத்தை கண்ட இயேசு அந்த நோயாளியை நோக்கி, மகனே, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று அன்போடு சொன்னார். அதிசயம் நடந்தது. அந்த மனிதன் உடனே எழுந்து தனது படுக்கையை எடுத்துக்கொண்டு அனைவரின் கண் முன்னும் வீட்டிற்கு போனான். அந்த காட்சியை கண்ட அனைவரும் அதிசயத்தில் மூழ்கி, ஒரு நிகழ்வை கண்டதில்லை என்று கூறினர்.